நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நான் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, 1 வீக்காக வந்துட்டு லோடிங்கும் போகல. நான் வீட்டுக்கு போயிட்டேன். நம்மளோட டயரில் வந்துட்டு போல்ட் ஏறின பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய எனக்கு மனசே இல்லை. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு 1 வீக்காக வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஸோ வீட்டில் மதுரையிலேருந்தே நான் எம்டியாக தான் போனேன். விருதுநகர்லேருந்து வீட்டுக்கு வந்து எம்டியாக தான் போனேன். நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்தேன். சென்னைக்கு வந்து காலையில் தான் வந்தேன். காலையில் ஒரு 12 மணிக்கு தான் வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கும்மிடிப்பூண்டிலேருந்து நான் ஏற்கனவே ஏற்றிட்டு போனேன் பார்த்தீங்களா, உடுப்பி ஏற்றிட்டு போனேன். அங்கேருந்து வந்து இப்போ வந்து பெங்களூரில் வந்து எலஹங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றிட்டு மறுபடியும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க, எடுக்கூடாதா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்ம ஏற்கனவே போன ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். நம்ம புது ரோடெலாம் இல்லை. நிறைய பேர் வந்து வீடியோ போடலீங்கன்னு கேட்டிங்க. வீடியோ போடுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். நான் வந்து லோடுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்துட்டு லோடுக்கு வராமல் வீட்டில் தான் இருந்தேன் ஒரு 1 வீக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. அதை உங்களோட இஷ்டம். புது வண்டி எடுக்கிறது எடுக்காமல் இருக்கிறதெல்லாம் உங்களோட இஷ்டம். ஆனால் எப்போவுமே இதில் வந்து கொஞ்சம் நம்ம ரன்னிங்லேயே இருக்கோன்ற இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்படி யாராவது திங்க் பண்ணிங்கன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து ரோட்டில் யார் நிப்பாட்டினாலும் நம்ம நிப்பாட்டணும். இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம வண்டி இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வேலையுமே கொடுத்ததில்லை பெருசாக. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. டயர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து யோசனை அப்படி மன உளைச்சலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. டயர் ஃபால்ட் ஆகலை, அது எப்படி அந்த போல்ட் ஏறிச்சின்னு தெரில நம்ம வண்டி மேலே. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனாலேயே வந்து நான் 1 வீக் வந்து வெளியில் வரல. ஸோ படுத்துட்டு அப்புறம் முந்தின நாள் தான் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு சென்னை வந்தேன். சென்னை எம்டி தான் வந்தேன். எப்போவுமே நான் சென்னை எம்டி தான் வருவேன், உங்களுக்கு தெரியும். வந்துட்டு தான் அப்புறம் நேற்றுக்கு வந்து பெங்களூருக்கு லோடு ஏற்றுறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து மத்திய பிரதேஷ்க்கு ஒரு லோடு இருந்துச்சு, நான் போகலை. அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலன்றதுனால போகலை. டீட்டெயில்ஸ்னால் அங்கே வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏற்கனவே போனான். அவனோடது I4 தான், பட் நேஷ்னல் பர்மிட் இல்லை. அதனால் வந்துட்டு 7500 ரூபா வந்து ஏதோ பெனால்ட்டி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நம்ம கண் வெடித்து அவங்களுக்கு தரணுன்ற அவசியம் இல்லையா? அதனால் நானும் விட்டுட்டேன். இல்லைனா அங்கே போயிருந்துருக்கலாம். லோடு எனக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் நான் தான் வந்து அது மாதிரி சில விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கிறது. பட் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நிறைய லோடு ஓட்டணும்னு ஒரு எய்மோடு இருக்கேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறத பற்றி நிறைய கேட்குறீங்க. வண்டியெலாம் எடுக்காமலாம் இருக்கலாம், அதெல்லாம் அவங்களோட விருப்பம். பட் வண்டி எடுக்கிறதுல லாபம் மட்டும் நினச்சிட்டு ஹாப்பியாக மட்டும் இருக்கலாம்னு நினச்சிட்டு யாரும் எடுக்காதீங்க வண்டி. ஏன்னா நிறைய கஷ்டம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அது டைமிங் லோடானான்னு தெரியல. நான் நைட்டு தூங்கிட்டேன். எனக்கு ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ தூங்கிட்டேன் நானும். இது டைமிங் கிடையாது, ஏன்னா இது எப்போவுமே இந்த லோடு நான் ஏற்கனவே ஓட்டுறது தான். அப்படியே இருந்தாலும் ஒரு 150 கிலோமீட்டர் தான் இருக்குது பெங்களூர். நம்ம இறக்க வேண்டிய இடம் இதை. ஸோ போய்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ். லோடு இறக்கும் பொழுது மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோடு பார்த்திங்கன்னா நம்மளோட விருதுநகர் போனது. அதாவது வந்துட்டு ஆந்திராவிலேருந்து விருதுநகர் போனது. அந்த கேபிள் ட்ரம்மோட வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 2.25 டன்னு. ஆனால் அதை வந்து ஃபோர்க் லிஃப்டால் ஏற்ற முடியாமல் க்ரெயின் வச்சு ஏற்றுனாங்க. ஆனால் அது அந்த ஷர்ட் போட்டிருக்கார் பார்த்தீங்களா, உள்ள ஒரு பிங்க் கலர், அவர் என்ன சொன்னார், தம்பி நான் இதில் எக்ஸ்பர்ட்டு, நான் இதை இறக்கிடுவேன் அப்படின்னாரு. ஸோ நீங்கள் இறக்குங்க, நான் பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. லாஸ்ட்டாக அவர் வந்து ஜேசிபி வந்தால் அதுக்கு மேலே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆக்சுவலி அவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வண்டி எடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. வண்டி நீங்கள் எடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு லோடு எனக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல நானும் சொல்லுவேன். பட் ரெகுலராலாம் எந்த ஒரு லோடுமே கிடையாது, வண்டி ஓட்டுறது தான். பட் வண்டி நிறைய ஆக ஆக வந்து வாடகை வந்து நிறையவே லாஸ் ஆகுது. ஒருத்தவங்க ஒரு 5000 வாடகைக்கு போகிறாங்கன்னா இன்னும் ஒரு பையன் வந்துட்டு 4500 போகிறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க, 4000 போகிறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய நம்ம வந்து ஒரு வண்டியை எடுத்துருக்கோம்னாலும் நம்ம வந்து ஒரு போலீஸ் நிப்பாட்டணும், ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நிப்பாட்டணும். நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு வந்து வண்டி வேலை வைக்கலன்னா பிரச்சனையே கிடையாது. வண்டிலாம் சின்ன வேலை வச்சா கூட திரும்ப வந்து அந்த சூழ்நிலையில் வந்துட்டு சமாளிக்கவே முடியாது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ வண்டி எடுக்கணுன்னா அது உங்களோட இஷ்டம் தான், மறுபடியும் சொல்கிறேன், எடுக்கலாம். ஆனால் அதில் இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து அதை ஏற்றின இடமே உட்காந்துற அளவுக்கு ஆகிடுச்சு. நான் வந்து இருந்தாலும் ஒரு கீழே வந்து பலகை நிறைய பொறுக்கி போட்டு மேலே வந்து ஒரு ப்ளைவுட் வச்சு வச்சேன். அதாவது வந்து க்ரெயின்லேருந்து தூக்கி வச்சு அதில் வச்சேன். இதை இறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஒரு சின்ன டேமேஜ், அது பேரல் சைடில் அந்த கேபிள் ட்ரம் மோதி வந்து ஒரு காயம் பண்ணிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முடிவு பண்ணணும். மற்றபடி உங்களோட இஷ்டம் தான் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நாளைக்கு மறுபடியும் லோடு எடுக்கும்பொழுது நான் வந்து ஒரு டீட்டெயிலாக இதுக்கு மேலே வீடியோ போடுறேன். இது ஒரு வீக் ஆனதுனால கொஞ்சம் எனக்கும் மைண்டு சரியில்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசாக வந்து வீடியோவும் வந்துட்டு எடுக்கலை நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்துட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீ போய் உன் வேலையை பாரு, போ. டோரை காப்பாற்றணும் பார்த்துக்க. சரி போ, நீ போய் உன் வேலையை பாரு. நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள், நான் சொல்கிறேன். ஹலோ.